Hi friends, welcome to EduMax. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களோட 12th ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கான இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க சாப்டர் வைஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ உங்களோட யூனிட் 1, 2, 3 and 4 வரை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டமில் கவர் ஆயிரும். ஸோ என்னென்ன சாப்டர்ஸில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது, ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா ஆக்சியல் லைன். ஸோ இதெல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஈக்விட்டோரியல் லைன், பொட்டென்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு டைபோல். ஸோ இது வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். காஸ் லா அண்ட் லைன் சார்ஜ்டு வயர், dielectric filled capacitor without battery, Van de Graaff generator, Gauss law ரெண்டு கொஸ்டின் இருக்குது. சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் ஒன்று, இன்ஃபினிட் பிளேன் ஷீட் ஒன்று. ஸோ என்ன கொஸ்டின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் வந்து எழுதுவோம். அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து யூனிட் 2. ஸோ யூனிட் 2ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கம்பேரிஷன் ஆஃப் இஎம்எஃப், அது ஒன்று. வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஸோ இதெல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் இது. அண்ட் வால்ட் மீட்டர், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யூஸிங் வால்ட் மீட்டர். ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ் லாவில் வந்து ரெண்டு கொஸ்டின் இருக்குது. மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஒன்று, மேக்ரோஸ்கோபிக் மாடல் ஒன்று. ஸோ அது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான். அண்ட் மீட்டர் பிரிட்ஜ், பொட்டென்ஷியோ மீட்டர். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கேட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல். ஸோ இதுவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் தான் யூனிட் 2ல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து யூனிட் 3. ஸோ யூனிட் 3ல் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பயட் சாவர்ட் லா. ஸோ பயட் சாவர்ட் லாலே வந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு கொஸ்டினுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். செலினாய்டு ஒரு கொஸ்டின், அப்புறம் லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர். ஸோ அது ரெண்டுமே வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஸோ ஆம்பியர் சர்க்யூட் லா. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அண்ட் அதுலேயும் வந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அது ரெண்டுமே வந்து நீங்கள் நல்லா பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பேரலல் வயர்ஸ். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் ஆன் current carrying conductor. and next வந்து cyclotron, magnetic field, galvanometer. ஸோ இதெல்லாம் வந்து யூனிட் 3ல் கேட்குற இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4ல் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட்டு, இன்டியூஸ்டு இஎம்எஃப், மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் டூ காயில்ஸ், ஏசி ஜென்ரேட்டர், அப்புறம் லாரன்ஸ் லோஸ். ஸோ இதுதான் வந்து 4th யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்க ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ். அண்ட் ஒரு சாப்டர் வைஸ் வந்து இந்த இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா பாருங்கள். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.